ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 11th கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த முறைன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாமே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த 1 மார்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ஒன்னே வந்து ஸ்னாப்டு கட்டு, நெக்ஸ்ட் பிரின்ஸ்லிக்கு வெரி லார்ஜ், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்மாதர்டுக்கு சப்ரெஸ்டு, and reluctant க்கு keen, discouraged க்கு encouraged, then frequent க்கு rare, and GST goods and service tax, then water compound word waterproof, then suffix peaceful, prefix வந்து break unbreakable, then பார்த்தீங்கன்னா article வந்து a, and model verb வந்து would. next இது பார்த்தீங்கன்னா into preposition, perambulator pram, next alarms bell ringing idiom, அது பார்த்தீங்கன்னா sign of something going wrong. then heart problem cardiologist, question tag does he, then in toto completely, and wrongly spelled word reference, and determiner வந்து a few. ஸோ இப்படி 1 மார்க்குக்கு மட்டும் நான் குறித்து கொடுத்துருக்கேன். அதே சமயம் வந்து அப்ரிசியேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு போயமில் இருந்தும் ஒன்று வந்திருக்கு, அதுவும் வரிசையில் வந்திருக்கு. 6 போயமுக்குமே வந்து நான் இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆன்சர்ஸு. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்ததையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி, 6ல் 4 எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு 27, 28, 29, 30 வந்து வழக்கம் போல் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. வாய்ஸும் சரி, இன்டைரக்ட் ஸ்பீச்சும் சரி, அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, தேர்ட் டைப் இஃப் கிளாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 4ல் 3 எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இஆர்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபெஷன்ஸ் வந்துருக்குது, தென் ஸ்ப்ரிங் வந்திருக்கு, தென் ஆல்சோ ஃபாதர் டு இஸ் சன். ஸோ இது 3ல் நம்ம 2 தான் எழுதணும். கண்டிப்பாக ஈஸியாக அத்லீட்ஸை வச்சு நம்ம இது வந்து செகண்ட் போயம்னு கண்டுபிடிச்சிருப்போம், பேர்ட்ஸை வச்சு தேர்ட் போயமு, அண்ட் ஹானரை வச்சு 5th போயம்னு கண்டுபிடிச்சிருப்போம். யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் KSK நிறைய பிளேலிஸ்ட் எல்லாம் 11th 12th இருக்குது. ஸோ 34, 35, 36 வந்து கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ இது கிராண்ட்மா வந்து வெளியே போகும்போது ஏன் டாக்ஸ் வெயிட் பண்ணுது அப்படின்ற கொஷின். நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ் வித்துட்டு அதனால யாருக்கு லாபம் அப்படின்றது ஃபர்கெட்டிங்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து இந்த 6th லெசன்லேருந்து ஒரு கொஷின். ஸோ இது 3ல் நம்ம 2 ஈஸியாக எழுதிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் 37th கொஷின் வந்து டேட்டா கொடுத்துருக்கான். அந்த டேட்டா கொடுத்துட்டு அதை இன்ஃபர் பண்ணி உங்கள் சொந்த வேர்ட்ஸில் ஒரு 3 லைன்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கான். ஈஸியாக எழுதலாம், எர்த்குவேக், சுனாமி, சைக்ளோன் பற்றி. நெக்ஸ்ட் 38 ஒரு பை டயக்ராம் கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபேமிலி கொடுத்துருக்கான். அதில் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கான். அதுவுமே ரொம்ப ஈஸி. தேர்ட் கொஷின் மட்டும் கொஞ்சம் டஃப்பு, அதையும் கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் 39 காஃபி மேக்கிங் ஈஸியாக எழுதியிருப்பேன். எக்ஸ்பேண்டிங் ஹெட்லைன்ஸு இது 4ல் 3 கண்டிப்பாக எழுதியிருப்போம். 9 மார்க்ஸ் கன்ஃபார்ம் இதில். நெக்ஸ்ட்டு 41, 42, 43 பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபே வந்துடுச்சு கிராண்ட்மாது. நெக்ஸ்ட்டு கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் த பாண்ட் ஸ்பெக்டேட்டர், அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் பேஷண்ட், இதுவுமே ஈஸி தான். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு 3லேருந்து வந்ததுனால நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிகிட்ருப்போம். சம்மரைசிங் சொல்லவே தேவையில்ல, ஃபுல் மார்க்ஸ் தான். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதியிருப்போம். நம்ம ப்ளஸ் ஒரு டைட்டில் கொடுத்துருப்போம், ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். கபடி பற்றி தான் அப்படின்றதுனால இன்னமும் நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமை தெரிகிறதுனால ஈஸியாக எழுதியிருப்போம். இல்லைனா ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ்ன்றது பேராகிராஃப் எழுதியிருப்போம். 45th கொஷின் லெட்டர் ரைட்டிங். எல்லா டீச்சர்ஸும் சொன்ன மாதிரி பயோடேட்டா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர். ஸோ 2மே வந்திருக்கு. பயோடேட்டா எழுதியிருப்போம், இல்லைனா ஃப்ரெண்ட்லி லெட்டர் அழகாக ஒரு டேட்டை போட்டு ஃப்ரெண்டு பேரை போட்டுட்டு அப்புறம் விஷயம் கண்டென்ட்டை எழுதிட்டு அழகாக 5 மார்க்ஸை வாங்கிடலாம். ஸோ 46th கொஷின் தான் கொஞ்சம் டஃப்பு. ஏன்னா எரர்ஸ் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து அதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக எரர்ஸ் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் குறைவாக ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஹோமோஃபோன்ஸு, இந்த இஃப் கிளாஸு, கொஷின் டேக் இது மாதிரி அட்டன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இதனுடைய ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் தான் கொஞ்சம் தடுமாறுவோம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. 47th கொஷின் வழக்கம் போல் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 5 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ 5th ஒன் தான் கொஞ்சம் டஃப். பிக் ஒன் வேர்ட் ஃப்ரம் த பேசேஜ் விச் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னலுக்கு ஆப்போசிட் ஒன்றும் இல்லை, நேஷ்னல் தான். ஸோ எழுதியிருக்கலாம், இல்லைனா ஒரு டைலாக் அபவுட் இன்ட்ரெஸ்டிங் நாவல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. ஸோ இதுவுமே நம்ம ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 11th இங்கிலீஷ் வந்து அருமையான கொஷின் பேப்பர், நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ 80 to 90 மார்க்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதோட +2க்கும் ரெடி ஆகுங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதோட பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் குட் பை, தேங்க்யூ.